ஓம் சாந்தி. நடக்க முடியாததும் நடக்கக்கூடியதாக மாற்ற போராட்டத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான விதி. அஷரீர நிலையின் ஒரு செகண்டிற்கான பயிற்சி. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகும்போது சகாஷ் பரப்பிக்கொண்டே போகணும். ஆத்மாவாகிய என்னிடமிருந்து கிரணங்கள் எல்லா பக்கமும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த கிளாஸ் ஞான சரோவர்ல நடந்தது. அப்ப முழு ஞான சரோவர்லையும் பரவுது. இல்ல நடுவில் ஏதாவது ஸ்லோகன் தெரியுது, இந்திரியங்களின் கவர்ச்சி தான் எல்லா விதமான துக்கங்களின் வேர் என்ற ஸ்லோகன் பாக்குறீங்க அப்படின்னா அதை சிந்தனை செய்துட்டே நடக்கணும். வேற காலை முரளியில ஏதாவது ஒரு பாயிண்ட், நீங்க யோக பலத்தையுடைய போர் வீரர்கள், இதை சிந்தனை செய்துட்டே போலாம். என்னை போல மலர்ந்த முகம் உடையவர் உலகிலேயே யாரும் இல்லை, இதை சிந்தனை செய்யலாம். வரதானத்துல கவனக்குறைவு செய்யாதீங்க, தவறு செய்யாதீங்க. யாரையாவது உடல் உணர்வில் பார்ப்பது தவறு, இதை பற்றி சிந்தனை செய்துட்டே நடக்கலாம். முழு நாளும் சிந்தனை நடந்து கொண்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நாள் முழுக்க சின்ன சின்ன யோக பயிற்சியும் செய்யுங்க. அஷ்ரீரி நிலை, என்னிடமிருந்து கிரணங்கள் பரவி கொண்டிருக்கிறது. டிராபிக் கண்ட்ரோல்ல 3 நிமிஷத்தை 3 பாகமா பிரிக்கணும். முதல் நிமிஷத்துல ஆத்ம அபிமானி நிலை, 2வது நிமிஷம் சிவ பாபாவோட தொடர்பு கனெக்ஷன் வைப்பது, 3வது நிமிஷம் சகாஷ் கொடுப்பது. நான் ஆத்மா, ஏதாவது ஒரு ஸ்வமான் எடுத்துக்கணும். 2வது நிமிஷம் பாபாவுடன் இணைந்து ஒன்றாகி விடணும். 3வது நிமிஷம் என்னிடமிருந்து கிரணங்கள் பரவுகிறது 4 பக்கமும். டிராபிக் கண்ட்ரோல் டைம்ல மட்டும் இல்ல, நீங்களே தனி டிராபிக் கண்ட்ரோல் செய்யலாம். நடுநடுவில் நிறைய இந்த மாதிரி பயிற்சி செய்யலாம். ஆத்மீக திருஷ்டி பயிற்சி. இங்க இருக்கவங்க எல்லாம் யாரு? ஆத்மாக்கள். எல்லோருக்கும் அவரவர் நடிப்பு இருக்கு. இன்றைய முறையில பாபா புது நபரின் பார்ட்டை பற்றி சொன்னாரு. அது எது? எப்பவுமே பாபா சொல்வார் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பார்ட்டு நடிப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு புது நபரை பற்றி சொன்னாரு. அது யாரு? மாயாவுக்கு அரை கல்பம் தனக்கு அப்படி என்று தனி நடிப்பு இருக்கு. மாயா மறக்க வைக்குது, அதற்கும் இந்த நடிப்பு இருக்கு என்று பாபா சொன்னாரு. எவ்வளவு புது விஷயம் இது. இது மாதிரி புது புது விஷயங்கள் முரளியில மறைந்திருக்கு. அது எல்லாத்தையும் அங்கிருந்து தேடி எடுக்கணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், தனியாக வைத்து அதன் மீது சிந்தனை செய்யணும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. இந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? வாக்கியத்திற்கான அர்த்தம் என்ன? எந்த அடிப்படையில பாபா அதை சொல்லியிருக்காரு? மேலும் இதுல மறைமுகமான அர்த்தம் என்ன இருக்கு அப்படின்னு இந்த 4 விஷயங்களை ஒவ்வொரு முரளிலையும் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தம் என்ன, வாக்கியத்தின் அர்த்தம் என்ன, எந்த பாவனையில சொல்லியிருக்காரு, மேலும் இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது 3வது எதில் போகணும்? ஆன்மீக ட்ரில். சின்ன சின்ன ட்ரில் பயிற்சி செய்துட்டே இருக்கணும். ஆன்மீக திருஷ்டியின் பயிற்சி, ஆத்ம அபிமானி நிலையின் பயிற்சி, சக்தி கொடுப்பதற்கான பயிற்சி, முரளியின் பாயிண்ட்ஸ் நினைவு செய்வதற்கான பயிற்சி, கொஞ்சம் எழுதணும் பயிற்சி, சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், 5 ஸ்வரூபங்களினுடைய பயிற்சி, 3 ஸ்வரூபங்களின் பயிற்சி, மேல இருந்து கீழே வர்றது, கீழே இருந்து மேலே போவது, டெட் சைலன்ஸ் ஆழ்ந்த அமைதியின் பயிற்சி, ஒரு நிமிடத்துல ஒரு நொடியில அஷரீரி ஆவதற்கான பயிற்சி. இது முழு நாளும் நடந்து கொண்டே இருக்கணும். மேலும் இந்த பயிற்சியை ரொம்ப பிஸியாக இருக்கும் போதும் செய்யணும். அவ்யக்த மகா வாக்கியம் 1979 முரளியில இருக்கு. மிக அதிகமான வேலை பளு இருக்கும்போது இந்த கடைசி நேரத்து பயிற்சியை செய்யணும். மிக மிக பிஸியாக இருக்கும்போது இந்த சின்ன பயிற்சியை செய்யணும். அதுக்காக எப்படி இருக்கக்கூடாது, எல்லா ட்ரில்லையும் பயிற்சியையும் செய்து முடிச்சுட்டு 6 மணி நேரத்திற்கு அப்புறம் தான் எழுந்திருக்கணும். நம்ம இந்த சேவை செய்துட்டு இருந்தோமே அப்படின்னு அப்புறம்தான் ஞாபகமே வரும்.
அப்படி இருக்கக்கூடாது. அப்ப 3வது இந்த ஆன்மீக பயிற்சிகள் நம்மை பிஸியா வைக்கணும். 4வது அவருடைய ஞானத்தில் மாட்டிக்கொள்வது, ஞானத்தில் பிஸியாக வேண்டும். அதாவது முரளியில மூழ்க வேண்டும். சென்டருக்கு போனோம், முரளி கிளாஸ் கேட்டோம், வந்துட்டோம், இது நம்முடைய முன்னாடியில நடந்துட்டு இருந்த நடவடிக்கைகள். இதை மாத்தணும், இந்த எல்லையை விரிவுபடுத்தணும். முரளியை சிந்தனை செய்யணும், பாயிண்ட்ஸ் எழுதணும், டிஸ்கஸ் பண்ணணும், தனிமையில அமர்ந்து ஆழ்ந்து சிந்திக்கணும். இந்த தியான சரோவரில் ஏகாந்தமா இருக்கிற வேற இடங்களும் நிறைய இருக்கு. தனிமையில இருந்து இயற்கையின் அழகுல ரசிச்சு அமைதியில போயிட்டு சிந்தனை பண்ணலாம். இந்த கேம்பஸ்லயே தனித்தனி பவனங்கள் இருக்கு, எங்க வேணும்னாலும் அமர்ந்து சிந்தனை செய்யுங்க. இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்லியிருக்காரு, எந்த அர்த்தத்துல சொல்லியிருக்காரு, மேலும் இதை என் வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது யோசிக்கணும். தனக்கு தானே பேசணும், பாபா கிட்ட பேசணும் மற்றும் ஞான சிந்தனை செய்யணும். 3 விஷயம் கண்டிப்பா செய்யணும். தினமும் தன்னிடம் பேசணும். அட முட்டாள் மனமே, என்ன செய்யற என்று முரளியில எத்தனை முறை லட்சியத்தை பற்றி வந்தது. லக்ஷ்மி நாராயண் போல ஆகணும், நான் எவ்வளவு ஆயிருக்கேன். திவ்ய குணத்தை தாரணை செய்யணும், நினைவு செய்யணும். அப்பதான் ஜோடி பத்தி இன்னைக்கு முரளியில வந்துச்சு. சமமானவர்கள் கிடைப்பாங்க. முரளியினுடைய பாயிண்ட்ஸ் புத்தியில ஒழிச்சு கொண்டே இருக்கணும். ஞானத்தினுடைய வானம்பாடி பறவை என்ன செய்யும், சவுண்டு போட்டுட்டே இருக்கும் இல்லையா. ஞானத்தின் நதி பாய்ந்துட்டே இருக்கணும். அப்போதான் ஸ்திதி நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்மை சுத்தி குழப்பம் எவ்வளோ இருக்கு, எங்க பார்த்தாலும் மாயாவின் சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. மற்ற ஆத்மாக்கள் அவர்களோட சேர்த்து நம்மையும் இழுத்துட்டு கீழே போயிடுவாங்க. இப்போ யாரு நினைவிலும் ஞான சிந்தனையிலும் இருப்பாங்களோ அவங்க தான் பாதுகாப்பா இருப்பாங்க. மற்றவங்க வேற வேற சிந்தனை செய்வாங்க. பரிஸ்திதிகள் பத்தி, மனிதர்கள், நிர்வாகத்தை பத்தி, அரசியலை பத்தி எல்லாம் சிந்தனை செய்து கீழே மூழ்கிடுவாங்க. பிறகு குற்றம் சாட்டுவாங்க, இங்கே இது சரியில்லை, அங்கே அது சரியில்லை அப்படின்னு. யார் ஞான சிந்தனையில் இருப்பாங்களோ அவர்களுக்கு எல்லாமே சரிதான், சரியா நடந்துட்டு இருக்கு. எது நடந்து கொண்டிருக்கோ எல்லாம் விளையாட்டே இந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் துக்கப்படுவதற்கான விஷயமே இல்லை. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது இப்படித்தான் நடக்க வேண்டும். குற்றமில்லா பார்வை. அனைவருடைய கணக்கு வழக்கும் முடிவடைந்து கொண்டிருக்கு. மனதிலிருந்து எல்லா கேள்விகளும் முடிஞ்சிருச்சு. ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கும், எப்ப நிரந்தரமாக ஞான சிந்தனை நாள் முழுக்க நடக்குமோ அப்போதான். 4வது எதுல பிஸியா இருக்கணும், ஞானத்தில், முரளியில, பாயிண்ட்ஸ்ல பிஸியா இருக்கணும். முரளி எம் ஃபார் மனனம் செய்யணும். யூ அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். ஆர்க்கு ரீட் அண்ட் ரிவைஸ், படிக்கணும், அதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தணும். திருப்புதல், ரிவைஸ் பண்றது. அப்புறம் லிசன், கேட்பது. ஐ இம்பைப், தாரணை செய்வது. இதுதான் முரளியினுடைய 5 வார்த்தைகளுக்கான அர்த்தம். இந்த 5 வேலைகளும் தினமும் நடக்கணும். புரிஞ்சுக்கணும், தாரணை செய்யணும், படிக்கணும், கேட்கணும், முடிந்தா மற்றவங்களுக்கு சொல்லலாம், டிஸ்கஸ், கலந்து பேசணும், சிந்தனை செய்யணும், ஏகாந்தத்துல அமர்ந்து இது என்ன, ஏன் சொல்லியிருக்கு, ஏன் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்னிடம் புத்திய பிஸியா வைங்க, மேரேமே ஃபசோனா, என்கிட்ட மாட்டிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு, இப்ப நான் தேகதாரிகளை தான் நினைப்பேன் அப்படின்னு பாபா கிட்ட பேசுங்க. எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு பாபா, உங்களிடம் ஏன் புத்திய மாட்ட வைக்கணும், அப்ப என்ன பதில் வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டம் ஓடணும். எப்படி மேக்ஸ்ல
A ஈக்குவல் டு பி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா ஏவும் பியும் சமம் தான் அப்படின்னு நிரூபிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஏ பிக்கு சமம் கிடையாது அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்து அதுல இருந்து நம்ம யோசிக்க, கடைசியில இல்ல ஏவும் பியும் சமம் தான் அப்படின்னு முடிப்பாங்க. இப்படி பாபா கிட்ட பேசிட்டே இருக்கணும். பாபா சொல்றாரு, என்ன நினைச்சா பாவனம் ஆயிடுவீங்க, அதுக்கு இப்படி பேசலாம். இல்ல உன்னை நான் நினைக்க மாட்டேன், தேவதாரிகளை தான் நினைப்பேன், பார்க்கலாம் எவ்வளவு பாவனம் ஆகிறோம்னு. இப்படி ஆரம்பிக்கணும். மேலும் சிந்தனையை அதிகப்படுத்தணும், யோசிக்கணும். நம்ம தேவதாரிகளை நினைச்சோம், என்ன ஆச்சு? விபத்து நடந்தது. என்ன நடந்தது? ஆக்சிடென்ட், விபத்து தான் நடந்தது. ஆக்சிடென்ட்ல உடைந்த எலும்புகள் இதுவரைக்கும் சேரவே இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்தது, இன்னும் எலும்பு சேரல. மன ரீதியாக எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, இதுவரை சரியாகவே இல்லை. அப்போ பகவான் சொல்றாரு, கரெக்டு, அவரை நினைச்சாதான் எந்த பாதிப்பும் இல்லாம நம்ம தூய்மையாக முடியும். நேரடியா எதையுமே ஏத்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தம் மனசுக்கு புரிய வைக்கணும். சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி நல்லா புரிய வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ 4வது எதுல பிஸியா வைக்கணும்? புத்திய ஞானத்துல. 5வது சேவைகள்ல பிஸியா வைக்கணும். அதுக்கு அர்த்தம் சேவை செய்யணும், ஆனா சேவையில 2 விஷயம் முக்கியம். சேவாதாரிகள் எல்லாருமே தான் ரொம்ப நல்ல சேவை செய்துட்டு இருக்காங்க, ஆனா அதுல இந்த விஷயங்கள் இருக்கணும். டிட்டாச்மெண்ட், பற்றற்ற நிலை மற்றும் சாட்சி நிலை. பொதுவாகவே சேவையில சுயநலமற்ற நிலை, கர்மயோகம், நினைவு எல்லாமே இருக்கு, ஆனா விடுபட்ட நிலை இல்ல. பற்று இருக்கு, நான் தான் இந்த சேவை செய்தேன், எனக்கு புகழ் பெயர் கிடைக்கணும், மதிப்பு கிடைக்கணும். சாட்சியாகி பார்க்க முடியல. அந்த சேவைய எதிர்பார்க்க கூடாது, சேவை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்க கூடாது, விடுபட்டு இருக்கணும். இது விளையாட்டு. சேவை செஞ்சுட்டு மறந்துடுங்க. ஜூன் மாசம் அம்மாவுடைய மாசம் வருது. பெங்களூர்ல 1.5 மாசம் இருந்தாங்க, சேவை முடிச்சுட்டு வந்தாங்க. அப்ப எல்லாரும் அம்மா கிட்ட கேட்டாங்க, சேவை எப்படி இருந்தது? நல்லா இருந்தது என்று ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. ஃபுல் ஸ்டாப், எந்த வர்ணனையும் இல்லை. ஆனா நம்ம எங்கேயாவது சேவைக்கு போயிட்டு வந்தா முதல்ல அதனுடைய போட்டோ எடுப்போம், அதை அவங்க இவங்கன்னு எல்லாத்துக்கும் அனுப்புவோம். அவங்க விரும்பவே இல்லை, ஆனா நம்ம வலுக்கட்டாயமா பார்க்க சொல்றோம். இது நான் உனக்கு தண்டனை, இது நீ பாரு அப்படின்னு போட்டோ அனுப்பிச்சு விடுறோம். அப்ப யாராவது கேட்டா சேவை என்ன செஞ்சீங்க, எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இந்த அம்மாவுடைய பாயிண்ட் பிடிச்சுக்கணும், நல்லா இருந்தது, ஃபுல் ஸ்டாப். வேற என்ன சொல்றதுக்குன்னு, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலும் நல்லா இருந்தது, அவ்வளவுதான். வேற என்ன? அகங்காரம் வருது. அகங்காரம் வரும்போது போராட்டம் அதிகரிக்குது. அப்ப சேவைகள்ல பிஸியா இருக்கணும், எப்படி விடுபட்டு இருக்கணும், சாட்சி, நிமித்தம், பணிவா, அர்ப்பணிப்போட இருக்கணும். மேலும் பாபா, நான் செய்ய வச்ச நீ நினைச்சிருந்தா வேற யாருக்காவது இந்த சேவையை கொடுத்துருக்கலாம், நம்மை விட நல்லா பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா பாபா நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, அது என்னோட பாக்கியம், அதுக்கு நன்றி பாபா. என்னை விட புத்திசாலிகள் அதிகமா இருக்காங்க, அதிக தகுதியுடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதுக்கு நன்றி. இந்த மாதிரி சேவையில அர்ப்பணிப்போட நிமித்தமான பாவனையோட பிஸியா வச்சிருக்கணும் புத்திய. அதுக்கப்புறம் அடுத்தது மரியாதைகளில புத்திய பிஸியா வைக்கணும். மரியாதைகள் என்ற பந்தனத்துல சுயத்தை கட்டி போடணும், நிறைய பாதுகாப்பு கிடைக்கும். இதை பார்க்க கூடாது. எதாவது நெட்ல பார்க்க வேண்டாத விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அது பார்க்கவே கூடாது, நிறுத்திடணும். இல்லைன்னா அந்த சமூக ஊடகம் உங்களை சாப்பிட்டுடும். சமூக ஊடகம், இணைய நகரி, இந்த இணையதளம் எவ்வளவு வேலையோ அதை செய்துட்டு வெளியே வந்துடணும். இல்லைன்னா அதிலேயே மாட்டிக்குவோம். நீளமா பேசுறது, போன்ல தனிப்பட்ட விஷயம் பேசுறது, வாட்ஸ்அப் கால், வீடியோ கால், எவ்வளவு மாட்டிக்கிறாங்க. தன்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். ஆன்லைன் ஷாப்பிங், இணைய வழி பொருள் வாங்கறது, இணைய வழியில விளையாட்டு, இணைய செய்திகள், இந்த மாதிரி 3 புது மாயா.
உட்கார்ந்து சும்மாவே என்ன வாங்கலாம்னு பார்த்துட்டே இருப்பாங்க. கடைக்கு போனோம், ஃபர்ஸ்ட்ல முன்னாடி எல்லாம் வாங்கணும். ஆனா இப்போ விண்டோ ஷாப்பிங், இணையதளத்திலேயே பார்த்துட்டு வாங்கிடுறாங்க. அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. எந்த கார் வாங்கலாம், எந்த வண்டி வாங்கலாம், அது என்ன, இதெல்லாம் நேரம் வீணா போகுது. அதே மாதிரி செய்திகள், இந்த கட்சி இதை சொன்னாங்க, அந்த கட்சி அதை சொன்னாங்க, அதை பத்தி சர்ச்சை. அப்புறம் ஆன்லைன் விளையாட்டு, ஆன்லைன் நியூஸ், இது எல்லாத்தையும் விட்டுடணும். இணையதளத்துல எவ்வளவு தேவையோ அதை மட்டும் செய்துட்டு திரும்பிடணும். நமக்கு வேற சேவைகள் நிறைய இருக்கு, இதுல போய் அதிகமா மாட்டிக்கொள்ள கூடாது. அடுத்தது மரியாதைகள். பகவான் சொன்னது எதுவெல்லாம் இருக்கோ அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும், சிந்தனை பண்ணணும். மரியாதைகள் சம்பந்தமா எதெல்லாம் கிளாஸஸ் இருக்கோ, மூத்த சகோதரர்களுடைய தாதிகளுடைய கிளாஸஸ் அதெல்லாம் கேட்கணும், தார்மிக்கான கிளாஸஸ் கேட்கணும். அப்போதான் புத்தி குறிக்கோளை அடையும். நாம் விழிச்சுக்குவோம், விழிப்புணர்வு வரும். நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாச சேவைக்கு ஒரு மாதா வர்றாங்க அப்படின்னா அவங்க வெறும் சேவைக்கு மட்டும் வரல, தபஸ்யாவுக்காகவும் வர்றாங்க. அதுக்கு அர்த்தம் ஏன்னா இந்த மாதிரி சூழல் உலகத்திலேயே வேற எங்கேயும் கிடைக்காது. சேவை அப்படிங்கிறது ஒரு நிமித்தம் தான், ஆனா இங்க வர்றதுக்கு முக்கிய லட்சியம் சேவை கிடையாது. அப்ப என்னவா இருக்கும், தபஸ்யா. இங்க வர்றதுக்கான முக்கிய லட்சியம் அமிர்த வேலை, சாயங்கால யோகா, சக்திசாலியா இருக்கணும். சக்திசாலியான அமிர்த வேலை, சக்திசாலியான மாலை நேர யோகா. ஒருவேளை சேவை இல்லாமல் இருந்தா மட்டும். சோ ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கணும், கடமை தான் முதல். கடமை அழைத்தால் அனைத்தையும் விட்டுட்டு போயிடணும். ஞானம் யோகம் எல்லாம் அப்புறம்தான். நம்ம டியூட்டி, கடமை என்றால் எந்த சேவைக்கு யாருக்கு கொடுத்திருக்காங்களோ அது அவர்களோட கடமை. ஆனா இதையும் நினைவுல வச்சுக்கணும், நான் வந்ததே தபஸ்யாவுக்கு தான். சேவையோ செய்துட்டு தான் இருக்கும். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் முரளி பயிற்சி, ஞான சிந்தனை, மௌனமா இருக்கிறது. உலகத்துல நம்ம வாழ்வுல என்னென்னலாம் பிரச்சனைகள் ஓடுது அதை இங்க அமர்ந்து சிந்தனை செய்யணும். நமது சம்பந்தங்கள்ல எவ்வளவு குழப்பமானதா இருக்கு, சிக்கலானதா இருக்கு. அந்த சிக்கல் எப்படி சரி பண்ணணும், எப்படி இந்த சம்பந்தங்களை சரி பண்றது. எல்லா சம்பந்தங்களும் மனசுலதான் இருக்கு. தன்னைத்தானே சரளமாக மாத்திக்கணும். நூலில் சிக்கல் விழுந்துருது அப்படின்னா அது பக்தியில் இல்ல, ஞான மார்க்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அதை மாத்தணும். அப்போ மரியாதைகளை ரிவைஸ் பண்ணணும். மரியாதைகள் சம்பந்தப்பட்ட எல்லா கிளாஸஸும் கேட்கணும். கடுமையான மரியாதைகள்ல நம்மளை பிஸியா வச்சுக்கணும். என்னென்ன இருக்கு, எந்தெந்த மரியாதைகளை கடைபிடிக்கிறதுக்கு நான் சிரமப்படுறேன், ஏன் சிரமப்படுறேன். அமிர்த வேலையா, 8 விஷயங்கள் இருக்கு. பிராமணன் தினச்சரி வேலைகள்ல அமிர்த வேலை, முரளி, சாப்பிடும்போது நினைவு, டிராஃபிக் கண்ட்ரோல், கர்ம யோகம், மாலை நேர யோகா, அதுக்கப்புறம் ஞான சிந்தனை. முழு நாள்ல ஒரு முறையாவது டிஸ்கஸ் பண்ணும், சர்ச்சை, சார்ட்டு, அதுக்கப்புறம் சம்பந்தம். இது எல்லாத்துக்கும் என்னென்ன மரியாதைகள். அமிர்த வேலைக்காக, மாலை நேர யோகாக்காக என்ன மரியாதை, என்ன ஸ்ரீமத், ஞான சிந்தனைக்காக என்ன ஸ்ரீமத், சார்ட்டுக்காக என்ன மரியாதை, தூங்குறதுக்கான விதி என்ன, எதை பார்த்துட்டே தூங்குறோம், ஆன்லைன் மீடியா வாட்ஸ்அப் பார்த்துட்டே தூங்குறேனா, விகார எண்ணங்களோட தூங்குனா அதுதான் தூக்கத்திலையும் வரும். உயர்ந்த சிரேஷ்ட மகான் சங்கல்பங்களோட தூங்குனா அதே மகான் சங்கல்பங்களோட எழுந்திருக்கும் நம்முடைய ஆழ்மனது. அப்ப மரியாதைகள்ல சுயத்தை கட்டி போடணும். கடைசியில 2 விஷயம், என்னிடம் புத்தியை மாட்டி வையுங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். அதுக்கு அர்த்தம் அவருடைய வீடு, அந்த இடமே ரொம்பவே அமைதியானது. அந்த இடத்துல வீட்டுல புத்திய பிஸியா வைக்கணும், அதை அனுபவம் செய்யணும். நீண்ட கால பரந்தாமத்துல நிலைத்திருக்கும் பயிற்சி. நம்ம சூட்சும மதத்துல பாபா கிட்ட ஆன்மீக உரையாடல் செய்யறோம், அது சரிதான். ஆனா ஜுவாலாமுகி யோகா சங்கல்பமற்ற நிலை, ஆதாரமற்ற நிராகார நிர்விகார நிலை, எல்லா தத்துவங்களையும் கடந்து விதை ரூப கம்பைன்டு இணைந்த ரூபம். இது நீண்ட காலம் அனுபவம் வேணும். இதுல அதிக நேரம் ஒதுக்கணும். மாலை நேர யோகா 6:30 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி 6 மணிக்கே ஆரம்பிங்க. சேவை இல்லைன்னா மட்டும். அமர்ந்து யோகா செய்யும் நேரம் குறைந்தது 4 மணி நேரம்.
அப்ப நாள் முழுக்க யோகா, உட்கார்ந்து 4 மணி நேரம், இதுவே ரொம்ப பெரிய தபஸ்யா. மற்றபடி எந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இப்ப மாட்டிட்டு இருக்கோமோ அதையெல்லாம் தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும். பழைய தினச்சரியா, பழைய எல்லா விஷயங்களும், வீணான விஷயங்கள் பத்தி, இவங்களை பத்தி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாத்துல இருந்தும் புத்திய விலக்கி யோகா யோகா யோகா, தபஸ்யா தபஸ்யா, இந்த அக்னி உள்ளுக்குள்ள பத்த வைக்கணும். அதற்கான மேட்சஸும் திரியும் வைராகியமும் தபஸ்யாவும் தான். அப்போதான் அந்த அக்னி சுடர் விட்டு பெரியதா எரியும். அதுக்கப்புறம் இதுல புத்திய பிஸியா வைக்கணும். அவருடைய ராஜ்யம் சத்யுக எண்ணங்கள்ல புத்திய கொண்டு போகணும். மக்களுக்கு கனவு காண்பது பிடிக்கும் இல்லையா? பகல் கனவு, முழு நாளும் கனவு காணுங்க, கற்பனை செய்யுங்க. சத்தியத்துல இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், அவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, அப்படியெல்லாம் எண்ணங்களை உருவாக்குனா பவித்திரதா தானா வரும். சத்தியத்தினுடைய சம்ஸ்காரங்கள்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் விலகி வந்துட்டோம். 5000 வருஷங்களுக்கு விலகி வந்துட்டோம் இல்லையா? அதெல்லாம் இப்போ விழிப்படையும். அங்க ராஜ்யம் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணுங்க. அங்க பணம் எப்படி இருக்கும், அங்க ஆட்சி எப்படி நடக்கும், பறவைகள் மிருகங்கள் எப்படி இருக்கும், மாளிகை எப்படி இருக்கும், புஷ்பக விமானம் எப்படி இருக்கும், தினசரி எப்படி இருக்கும், தேவதைகள் என்ன சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, என்ன செய்வாங்க, எப்ப தூங்குவாங்க, எப்படி எழுந்திருப்பாங்க, எழுந்ததுமே என்ன கேட்பாங்க, இப்படி எல்லாம் சத்தியத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்கணும். கனவுகள்ல மூழ்கிடும். இப்படி சத்தியத்துல புத்திய பிஸியா வைக்கணும். அப்ப பரந்தாமத்துல அனுபவம் செய்யணும், மரியாதைகள்ல கட்டி போடணும், சேவையில, ஞானத்துல, யோகத்தினுடைய தனித்தனி ட்ரில்ஸ்ல பிஸியா இருக்கணும், நினைவுல அதுலயும் அவருடைய அன்புல மூழ்கிடணும். பாபாவுடைய மகா வாக்கியங்களை தன் டைரியில பெரிய பெரிய எழுத்துக்களால் எழுதி வைக்கணும். இன்றைய மகா வாக்கியம், மேரேமே ஃபசோனா, என்கிட்ட புத்தினால மாட்டிக்கோங்க, புத்திய பிஸியா வையுங்களேன். இதுதான் அந்த மகா வாக்கியம். அச்சா, ஓம் சாந்தி.